இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு பட்டது சாதாரணம் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் கேள்விகள், எப்ப நல்ல மாற்றம் வரும்னு நினைச்ச அந்த எண்ணங்கள், அதுக்கான பதில் இங்க இருக்குங்க. வாழ்க்கை சில நேரம் நம்மள சோதிக்குங்க. ஆனா அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம உயர்த்தத்தான் வந்திருக்குமுங்க. முருகனின் அருள் உங்க கூட இருக்குங்க. நம்பிக்கைய விடாதீங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்ப்போம்ங்க. வணக்கம் துலா ராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தியோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேங்க. குறிப்பா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. இத்தனை நாளா நீங்க எத்தனையோ அவமானங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் சந்திச்சு ஒரு கட்டத்துல இனிமே இந்த வாழ்க்கையே வேணாம்னு கூட சில பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆனா அந்த இரண்டு காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இனி வரக்கூடிய காலங்கள் கிரகங்களோட அமைப்பு உங்க ராசிக்கு ரொம்பவே சாதகமா மாறப்போகுதுங்க. முக்கியமா உங்க வாழ்க்கையில ஒரு புதிய உறவு நுழைய போகுதுங்க. அந்த உறவால உங்க தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு சொன்னா அதுல எந்த தப்பும் இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. அந்த நபர் யாரு, அவங்க வந்தா என்ன நடக்கும், இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு 10 அறிகுறிகள் மூலமா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாமுங்க. அதை பத்தி தான் நம்ம ரொம்ப ஆழமா பேச போறோமுங்க. தயவு செஞ்சு இதை முழுசா கேளுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த மாயஜாலத்தை நீங்க முழுமையா உணர முடியுமுங்க. இதெல்லாம் ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா, நீங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பீங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா உங்க சொந்த கஷ்டத்தை கூட ஓரமா வச்சுட்டு அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்களை சுத்தி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல நீங்க நல்லவங்களா இருந்து ஏமாந்துதான் மிச்சம்ங்க. காதலா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், நீங்க கொடுத்த உண்மையான அன்புக்கு உங்க திரும்ப கிடைச்சது வெறும் கண்ணீரும் வலியும் தாங்க. இதுக்கு மேல யாரையும் நம்பவே கூடாது, யார்கிட்டையும் மனசை விட்டு பேசக்கூடாதுன்னு நீங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருங்கி போய் உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா பிரபஞ்சம் உங்களை அப்படியே விட்டுடாதுங்க. உங்களுக்கான ஒரு சிறப்பான பரிசை இனி வரக்கூடிய நாட்கள்ல அது கொடுக்க போகுதுங்க. அந்த நபர் உங்களை தேடி வரும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் தானா பிறக்குமுங்க. அதுதான் முதல் அறிகுறிங்க. ரொம்ப நாளா இருட்டுல கிடந்த உங்க மனசுக்குள்ள யாரோ ஒருத்தர் புதுசா விளக்கேத்தி வச்ச மாதிரி ஒரு வெளிச்சம் தெரியுமுங்க. எந்த ஒரு காரணமும் இல்லாம நீங்க தனியா இருக்கும்போது கூட சிரிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே உங்களை பார்க்கும்போது ஒரு புது உற்சாகம் பொங்குமுங்க. 2வது அறிகுறி என்னன்னா, உங்க மேல உங்களுக்கு ஒரு அதீத நம்பிக்கை வர ஆரம்பிக்குமுங்க. இத்தனை நாளா நம்மளால முடியுமா, நாம இதுக்கு சரிப்பட்டு வருவோமான்னு தயங்கி நின்று நீங்க எடுத்த காரியத்தை ரொம்ப தைரியமா செஞ்சு முடிப்பீங்க. அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிறதுக்கான அந்த அதிர்வுகள் உங்க மனசுல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குமுங்க. உங்களை யாருமே புரிஞ்சுக்கலைன்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு உங்களை முழுசா புரிஞ்சுக்கிற ஒருத்தர் கிடைக்க போறாங்கன்ற உணர்வு உங்க மூளைக்குள்ள ஒரு சிக்னல் அனுப்புங்க. அதனால உங்க வேலைகள்ல ஒரு தெளிவு பிறக்குமுங்க. 3வது அறிகுறியா உங்களுக்கு அடிக்கடி சில கனவுகள் வருமுங்க. இந்த கனவுல யாரோ ஒருத்தர் உங்களை பாதுகாக்கிற மாதிரியோ அல்லது நீங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு புது இடத்துல அவங்க கூட கைகோத்து நடந்து போற மாதிரியோ தோணுமுங்க. இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு முன்னெச்சரிக்கைங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண மனுஷனா மட்டும் வரமாட்டாங்க. உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா, ஒரு தோழனா, இல்லைன்னா ஒரு உண்மையான காதல் உறவா கூட வரலாமுங்க. அவங்க வந்த பிறகு உங்க பொருளாதார ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி ஒரு பெரிய மாற்றம் நிகழுமுங்க. அது மட்டும் இல்லாம 4வது அறிகுறியா உங்க சுபாவத்திலேயே நிறைய மாற்றங்களை நீங்க கவனிப்பீங்க. எப்பவுமே கோவப்படுற நீங்க கோபம் குறைஞ்சு ஒரு ஆழமான அமைதி உங்களை ஆட்கொள்றத உணர்வீங்க. முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப டென்ஷன் ஆவீங்க. ஆனா இப்ப ரொம்ப பக்குவமா, நிதானமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை சுத்தி நடக்கிற நெகட்டிவ் விஷயங்களை நீங்க பெருசா கண்டுக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்க உள் மனசுக்கு தெரியுமுங்க, இதுக்கெல்லாம் மேல ஒரு பெரிய சந்தோஷம் உங்களை தேடி வந்துட்டு இருக்குன்னு. அந்த உறவு உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கான வெற்றி பாதையை பிரபஞ்சம் சரி செஞ்சுட்டு இருக்குதுங்க. சில சமயங்கள்ல நீங்க தனியா இருக்கும்போது கூட யாரோ உங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோணுமுங்க. ஆனா அது எந்த பயத்தையும் கொடுக்காதுங்க. ஒரு விதமான பாதுகாப்பான அரவணைப்பை தான் கொடுக்குமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அதோட கதிர்வீச்சுகள் உங்க ராசிநாதன் சுக்கிரன் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற சுபபலன்கள் உங்க முகத்துல ஒரு புது பொலிவு தருமுங்க. உங்களை பார்க்குறவங்களுக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரியுதுன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க பேச்சு நடத்தை எல்லாமே ரொம்ப சாந்தமா மாறப்போகுதுங்க. 5வது அறிகுறியா உங்களுக்கு ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம தானா சரியாகுமுங்க. இது அந்த புது உறவோட அதிர்ஷ்டம்ங்க. உங்களை வந்து சேர்றதுக்கு குடிக்குதுங்க. நீங்க தேடி போகாமலேயே சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருமுங்க. அது வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பண வரவா கூட இருக்கலாமுங்க. உங்களை சுத்தி ஒரு நல்ல அதிர்வலைகள் உருவாகும் போது இயற்கையாகவே இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் காந்தம் மாதிரி உங்களை தேடி ஒட்டிக்கொள்ளுங்க. 6வது அறிகுறியா உங்க வாழ்க்கையில நடக்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிப்பீங்க. இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க, உங்களை உதாசனப்படுத்தினவங்க எல்லாம் தானா உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்களை சுத்தி உருவாகிற அந்த நல்ல அதிர்வலைகள் தாங்க. அந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கும்போது
அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்த்துற மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையே ரொம்ப சாதகமாக மாறுங்க. உங்களுக்கு எங்கேயோ முடங்கி கிடந்த பணம் கைக்கு வந்து சேருமுங்க. யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய உதவி எதிர்பாராத விதமாக கிடைக்குமுங்க. அந்த நபர் உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவராக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க மூலமாக ஒரு பெரிய காரியம் கை கொடுமுங்க. இது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க போகிற அந்த மாயாஜாலத்தோட ஒரு சின்ன ஆரம்பம் தாங்க. துளாராசி நேயர்களே, நீங்க எப்பவுமே நியாயத்தின் பக்கம் நிக்கிறவங்க. அதனாலேயே நிறைய பேருக்கு உங்களை பிடிக்காம போயிருக்குமுங்க. ஆனா இனிமேல் அப்படி நடக்காதுங்க. உங்க நியாயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு உங்க தர்மம் உயரப் போகுதுங்க. 7வது அறிகுறியா உங்க உடம்புலயே ஒரு புது தெம்பு வர்றதை நீங்க உணர்வீங்க. இத்தனை நாளா ஏதோ ஒரு சோர்வு எப்பவுமே உங்களை அழுத்திட்டு இருந்திருக்குமுங்க. இரவு நேரத்துல சரியா தூக்கம் வராம மனசுக்குள்ள ஏதேதோ குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருந்திருக்குமுங்க. ஆனா இனிமே அப்படி இருக்காதுங்க. படுத்த உடனே ரொம்ப நிதானமா ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வருமுங்க. காலையில எழுந்திருக்கும் போது ஒரு புது உத்வேகத்தோட எழுந்துப்பீங்க. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு உங்களுக்கே தோணுங்க. இந்த மன அமைதி தான் அந்த புதிய உறவு உங்களுக்காக கொண்டு வர போற மிகப்பெரிய சொத்துங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்காகவே ஒருத்தர் இருக்காங்கிற அந்த ஒரு எண்ணமே உங்களுக்கு 1000 யான பலத்தை கொடுக்குமுங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற அந்த உறவு சாதாரணமான உறவு கிடையாதுங்க. அது உங்க கண்ணீரை துடைக்க போற, உங்க காயங்களுக்கு மருந்து போட போற ஒரு ஆத்மார்த்தமான உறவுங்க. அவங்க உங்க குடும்பத்துல ஒருத்தரா வரலாம், இல்லைன்னா தொழில் ரீதியா உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா வரலாம். எப்படி வந்தாலும் அவங்களால உங்க வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரப்போகுதுங்க. 8வது அறிகுறி ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணுங்க. இதுவரைக்கும் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் காரணமே இல்லாம உங்களை விட்டு விலகி போவாங்க. இதுக்காக நீங்க வருத்தப்படவே கூடாதுங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் உள்ள வரணும்னா உள்ள இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியே போகணும். இது இயற்கையோட விதிங்க. உங்க வாழ்க்கையில குப்பையா சேர்ந்திருக்கிற அந்த போலியான உறவுகள் எல்லாம் தானா உதிர்ந்து போகும்போதுதான் அந்த உண்மையான உறவுக்கு இடம் கிடைக்குமுங்க. சில சமயம் ஏன் இவங்க நம்மளை விட்டு போனாங்கன்னு நீங்க கொஞ்ச நேரம் வருத்தப்பட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் உங்களுக்கு புரியுமுங்க அவங்க போனது எவ்வளவு பெரிய நல்லதுன்னு. அந்த அளவுக்கு தெளிவான ஒரு பார்வையை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குமுங்க. உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகுமுங்க. கெட்ட எண்ணம் கொண்ட யாருமே இனிமே உங்க பக்கத்துல கூட வர முடியாது. அந்த அளவுக்கு உங்க ராசிக்கு சுக்கிர பகவான் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்க போறாருங்க. 9வது அறிகுறியா உங்களுக்கு ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடா அதிகமா வர ஆரம்பிக்குமுங்க. இதுவரைக்கும் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு சந்தேகத்துல இருந்தவங்க கூட திடீர்னு ஒரு தெய்வ நம்பிக்கையை உணர்வீங்க. எந்த ஒரு கோவிலுக்கு போகணும்னு தோணும். வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குமுங்க. இது எல்லாமே உங்க குலதெய்வம் உங்களுக்கு துணையா நிக்குது அப்படிங்கிறத காட்டுதுங்க. அந்த புது உறவை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறதுக்காக உங்க குலதெய்வமே வேலை செய்யுதுன்னு தான் சொல்லணுமுங்க. சில நேரங்களில் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வெளிச்சம் உங்க கண்ணுக்குள்ள தெரியற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் ஒரு தெய்வீக சக்தி உங்களை சுத்தி அரணா இருக்கிற போதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு விஷயமுமே ஏதோ ஒரு காரணத்தோட தான் நடக்குமுங்க. எதையுமே தற்செயலா நடக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொன்றும் உங்களை அந்த வெற்றியை நோக்கி கூட்டிட்டு போறான படிக்கட்டுகள்ங்க. 10வது அறிகுறி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப தெளிவா வழிகாட்ட ஆரம்பிக்குமுங்க. யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, எந்த முடிவு எடுக்கலாம், எது எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு குரல் ரொம்ப சரியா சொல்லுங்க. அந்த குரலை நீங்க முழுசா நம்பலாம். அந்த உள்ளுணர்வு தான் அந்த புதிய உறவே உங்களுக்கு அடையாளம் காட்ட போகுதுங்க. அந்த நபர் உங்க முன்னாடி வந்து நிற்கும் போது இவங்க தான் நம்ம வாழ்க்கைக்கான ஆளு அப்படிங்கிறது உங்க மனசு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம சொல்லுமுங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசுக்கு அவ்வளவு விதமா இருக்குமுங்க. அவங்க பழகுற விதம், அவங்க உங்களை பார்க்குற விதம் எல்லாமே நீங்க இத்தனை காலமா எந்த மாதிரியான ஒரு அன்புக்கு ஏங்குனீங்களோ அந்த அன்பை முழுமையா கொடுக்குமுங்க. துளாராசி அன்பர்களே, உங்களுக்கான நேரம் வந்துருச்சுங்க. கவலைகளை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு உங்களுக்கான அந்த சிறப்பான வாழ்க்கையை வரவேற்க தயாராயிருங்க. இனிமே உங்க வாழ்க்கையில வசந்தம் வீச போகுதுங்க. கண்ணீர், கவலை இதுக்கெல்லாம் இனி இடமே இல்லைங்க. உங்க முகம் முழுக்க சிரிப்பும் மனசு முழுக்க சந்தோஷமும் நிரம்பி வழிய போகுதுங்க. இந்த 10 அறிகுறிகள் மட்டும் இல்லாம அந்த நபர் எப்படி இருப்பாங்க, அவங்களோட குணம் எப்படி இருக்கும்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா அவங்க உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நீங்க அவங்கள ஏத்துக்கணும். அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையானவங்களா இருப்பாங்க. பெரிய ஆடம்பரம் பந்தா எதுவுமே அவங்க கிட்ட இருக்காதுங்க. அவங்க கண்ணுல ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குமுங்க. அவங்க உங்களை பார்க்குற அந்த பார்வையிலேயே உங்களோட மொத்த கவலையும் பறந்து போயிடுமுங்க. உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப ஆழமா பெருமையா பேசுவாங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது வரைக்கும் நீங்க பேசுறதை யாருமே காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க.
ஆனா இவங்க உங்களுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி நீங்க சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசிச்சு கேட்பாங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குமுங்க, நம்ம கிட்ட கூட இவ்வளவு அன்பா பேசுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு அவங்க உங்க மனசுல ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார போறாங்கங்க. இந்த உறவு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் மாத்த போறது கிடையாது. உங்க தொழில் மற்றும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெரிய உச்சத்தை நீங்க தொட போறீங்க. இத்தனை நாளா நீங்க செஞ்சுட்டு இருந்த வேலையில ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்திருக்குமுங்க. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. மேலதிகாரிகளோ இல்ல உங்க கூட வேலை செய்றவங்களோ உங்களை எப்படியாவது கீழே தள்ளி விடணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல சுக்கிரனோட ஆசீர்வாதத்தாலையும் அந்த புது உறவோட அதிர்ஷ்டத்தாலையும் உங்க வேலை செய்யும் இடத்துல உங்களுக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. சொந்த தொழில் செய்றவங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குங்க. பணவரவு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு அதிகரிக்குமுங்க. உங்க கடன்கள் எல்லாம் அடைபட்டு நீங்க நிம்மதியா பெருமூச்சு விடுற காலம் நெருங்கிடுச்சுங்க. உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாமே காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போயிடுமுங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் தீர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. பிரிஞ்சிருந்தவங்க கூட ஒண்ணு சேர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மறைமுகமா குழிப்பறிக்க நினைச்ச எதிரிகள் எல்லாமே உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிப்பாங்க. நீங்க அவங்கள பழி வாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்களோட இந்த மிகப்பெரிய முன்னேற்றம் தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியா இருக்குமுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரும் போது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுமுங்க. யார் உண்மையானவங்க யார் போலிங்கிறத உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு தெளிவா காட்டி கொடுத்துடுமுங்க. அதனால இதை நினைச்சும் பயப்படாம தைரியமா உங்க பாதையில நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க. இந்த அருமையான காலகட்டத்தை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க. உங்க மனசை எப்பவுமே ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. யார் மேலையும் எந்த கோபமும் வன்மமும் வச்சுக்காதீங்க. உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை கூட மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பரிசு கொடுக்கும்போது உங்க மனசுல எந்த ஒரு கசப்பும் இருக்கக்கூடாதுங்க. தினமும் காலையில எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுங்க. முக்கியமா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமுங்க. இது உங்க சுக்கிர பகவானை இன்னும் குளிர்ச்சியோடைய செஞ்சு உங்களுக்கான பலன்களை புரட்டி கொடுக்குங்க, ரெட்டிப்பாக்கி கொடுக்குமுங்க. துளாராசி நேயர்களே, நீங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பமாகிடுச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அது உங்க வாழ்க்கையோட ஒரு புதிய அத்தியாயத்தோட ஆரம்பம்ங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா கவனிக்கணுமுங்க. ஏன்னா பல வருஷமா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டே இருந்திருப்பீங்க. நம்ம படுற கஷ்டம் யாருக்குமே புரியலையே, நம்ம வழியை சொல்லிக்க கூட ஒரு ஆள் இல்லையேன்னு தனிமையில தவிச்சவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கிடைக்க போற அந்த உறவு ஒரு பெரிய வரப்பிரசாதம்ங்க. அவங்க உங்க வாழ்க்கையில வந்த உடனே உங்க கடந்த கால கசப்பான அனுபவங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்குமுங்க. நீங்க அவங்க கிட்ட உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் தயக்கமே இல்லாம கொட்டி தீர்ப்பீங்க. அவங்க உங்களை எந்த ஒரு கேள்வியும் கேட்காம எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லாம முழுசா ஏத்துக்குவாங்க. அந்த நிமிஷம் உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் பாருங்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. அந்த நிம்மதி தான் உங்க உடம்புல இருக்கிற பல வியாதிகளை தானா குணமாக்குமுங்க. இத்தனை நாளா மன உளைச்சலால வந்த தலைவலி சோர்வு இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாம மறைஞ்சிடுமுங்க. உங்க முகத்துல ஒரு நிரந்தரமான புன்னகை ஒட்டி கொள்ளுமுங்க. இது எல்லாமே உங்க ஜாதகத்துல சுக்கிரன் தரப்போற மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தாங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாளா நீங்க இழந்தது எல்லாத்தையும் வட்டியும் முதலமா திரும்ப கொடுக்கறதுக்காகவே இந்த பிரபஞ்சம் அவங்கள உங்ககிட்ட அனுப்பி வைக்குதுங்க. இப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல பணமழை பொழிய போகுதுன்னு தான் சொல்லணுங்க. எங்க இருந்தாவது பணம் வந்துட்டே இருக்குமுங்க. உங்க கைக்கு வர வேண்டிய ஆனா வராதுன்னு நீங்க விட்டுட்ட பணம் கூட எதிர்பாராத விதமா உங்களை தேடி வருமுங்க. நீங்க ஆரம்பிக்கிறது புது வியாபாரம் இல்லைன்னா நீங்க செய்யற முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை கொடுக்குங்க. சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் இல்லைன்னா ஒரு புது வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த கனவு இந்த காலகட்டத்துல நிச்சயமா நிறைவேறுமுங்க. உங்க தேவைகளை சுருக்கிக்கிட்டு மற்றவங்களுக்காகவே வாழ்ந்த நீங்க இனிமே உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சதை வாங்குவீங்க, உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போவீங்க, உங்க வாழ்க்கையை நீங்க முழுமையா அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாற்றம் எல்லாம் ஒரே நாள்ல நடந்துராதுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையோட திசையே அந்த நல்ல பாதையை நோக்கி திரும்ப போகுதுங்க. உங்க குடும்பத்துல ஒரு மங்கள காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப நல்ல இடத்துல இருந்து வருங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த வீட்டுல தொட்டில் சத்தம் கேட்குமுங்க. இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குதுங்க. அதை நீங்க ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கணும். யாருக்கிட்டையும் உங்க சந்தோஷத்தை பத்தியோ உங்க பணவரவை பத்தியோ ரொம்ப பெருமையா பேசாதீங்க. ஏன்னா திருஷ்டிங்கிறது ரொம்ப பொல்லாததுங்க. உங்களை சுத்தி எப்பவுமே உங்களை பார்த்து பொறாமைப்படுற ஒரு கூட்டம் இருந்துட்டுதான் இருக்குமுங்க. அதனால உங்க வெற்றியை நீங்க அமைதியா கொண்டாடுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்காக உங்க தகுதியை மீறி யாருக்கும் எந்த வாக்கும் கொடுத்துடாதீங்க. குறிப்பா யாருக்கும் ஜாமீன்
ஜாமீன் கையெழுத்து போடுறதையோ இல்ல பெரிய தொகை கடனா கொடுக்கறதையோ இந்த காலகட்டத்துல வேணாமுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற பணம் திரும்ப வராது. வராம போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள நம்பி வரவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள மட்டும் செய்யுங்க. உங்க வாழ்க்கைய நீங்க எந்த அளவுக்கு ரகசியமா வச்சிருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்க சந்தோஷம் நிலைச்சு நிக்குமுங்க. துலா ராசி நேயர்களே, உங்களுக்கான நேரம் பொற்காலமா மாறப்போகுதுங்க. நீங்க வச்சது தான் சட்டம்னு சொல்ற அளவுக்கு உங்க பேச்சுக்கு ஒரு பெரிய மதிப்பு வரப்போகுதுங்க. சந்தோஷமா இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லணுமுங்க. ரொம்ப நாளா ஏதாவது ஒரு வியாதி உங்களை வாட்டி எடுத்துட்டு இருந்திருக்குமுங்க. மருத்துவமனையா ஏறி இறங்கி வந்திருப்பீங்க. மாத்திரை மருந்துன்னு நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லைங்க. கிரகங்களோட அமைப்பு உங்க ராசிக்கு ரொம்ப சாதகமா மாறதுனால உங்க உடம்புல ஒரு புதிய எதிர்ப்பு சக்தி உருவாகுமுங்க. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு நல்லபடியா ஒட்டி உங்க முகத்துல ஒரு தனி கலை வருங்க. குறிப்பா சொல்லணும்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூட்டு வலி இல்லைன்னா தூக்கமின்மையால கஷ்டப்பட்டவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம்ங்க. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு பெரிய உற்சாகத்தோட எந்திரிப்பீங்க. உங்களை பார்க்குறவங்களுக்கே என்ன இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்களேன்னு கேட்க தோணுங்க. அந்த அளவுக்கு நீங்க உங்க வேலைகளை ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரம் இறங்கும் போதே உங்க உடம்பு பாதி சரியாகிடுமுங்க. அந்த புதிய உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது அவங்க கொடுக்குற அன்பும் கவனிப்பும் உங்க ஆயுளை இன்னும் பல வருஷம் கூட்ட போகுதுங்க. உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு கிடைக்க போற மரியாதை பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணுமுங்க. ஒரு காலத்துல உங்களை யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க. விசேஷங்களுக்கு கூட உங்களை கூப்பிடுறத தவிர்த்து இருப்பாங்க. நீங்க போனாலே ஏதோ அபசகுனம் மாதிரி பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வருவாங்கங்க. உங்க வீட்டுல எந்த ஒரு சுபகாரியம் நடந்தாலும் நீங்க முன்னாடி நின்று நடத்தணும்னு உங்களை வந்து கெஞ்சுவாங்க. ஏன்னா உங்களுடைய அந்த வளர்ச்சி அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்க போகுதுங்க. பணம் காசு அதிகமா வரும்போது தானாகவே உங்களை சுத்தி ஒரு கூட்டம் சேருமுங்க. ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணுமுங்க. யார் உங்க கஷ்ட காலத்துல கூட இருந்தாங்க, யார் உங்களை விட்டு விலகி போனாங்கிறத நீங்க எக்காரணத்தை கொண்டும் மறந்துடக்கூடாதுங்க. உங்ககிட்ட உதவி கேட்டு வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. ஆனா அவங்கள முழுசா நம்பி உங்க ரகசியங்களை சொல்லிடாதீங்க. உங்க குடும்பத்தோட ரகசியங்கள் எப்பவுமே 4 சுவத்துக்குள்ளதான் இருக்கணுமுங்க. வெளியாட்களை உங்க வீட்டு விஷயத்துல எந்த காரணத்துக்காகவும் தலையிட விடாதீங்க. இதுல நீங்க ரொம்ப கவனமா இருந்தாலே பல பிரச்சனைகளை நீங்க தவிர்த்திடலாமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற இந்த பெரிய நல்ல மாற்றங்களை நீங்க தக்க வச்சுக்கணும்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யணுமுங்க. வெள்ளிக்கிழமை ஆனா கண்டிப்பா உங்க வீட்டுல விளக்கேத்தி மகாலட்சுமியை மனசார கும்பிடுங்க. முடிஞ்சா உங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அது ஒரு சின்ன துணிமணியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேளை சாப்பாடா இருக்கலாம். இதெல்லாம் செய்யறதுனால உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கண் திஷ்டி மொத்தமா விலகி உங்களுக்கான நல்ல நேரம் அப்படியே உங்க கூடவே நிலைச்சு நிற்குங்க. அது மட்டும் இல்லாம உங்க குலதெய்வ வழிபாட்டை எப்பவுமே மறக்காதீங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்க குடும்பத்தோட போய் உங்க குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு புது முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல நல்ல காரியம் செய்யறதா இருந்தாலும் சரி, உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. எல்லாமே நல்லபடியா நடக்குமுங்க. துலா ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யற குணத்தை இயற்கையாவே கொண்டவங்க. அதனாலேயே இயற்கை எப்பவுமே உங்களை கைவிடாதுங்க. உங்களை காயப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து ராஜாவா வாழ போற அந்த பொன்னான நேரம் வந்துருச்சுங்க. துளாராசி இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. இதுவரைக்கும் படிப்புல ஒரு மந்த நிலை இருந்திருக்கலாம். என்ன பிடிச்சாலும் மண்டையில ஏறல, ஒரு வேலையும் கிடைக்கலன்னு ரொம்ப மன உளைச்சல இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் ஜெயமாகுங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி தேடி வருமுங்க. நேர்முக தேர்வுக்கு போறவங்க எந்த பயமும் இல்லாம ரொம்ப தைரியமா போய் கலந்துக்குவீங்க. அவங்க உங்களை கேள்வி கேட்கறவங்கள ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க பதில்கள் ரொம்ப தெளிவா இருக்குமுங்க. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், இல்லைன்னா அங்க போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இத்தனை நாளா இருந்த விசா பிரச்சனைகள் எல்லாம் சுலபமா முடிஞ்சிடுமுங்க. உங்களை நம்பி உங்க குடும்பமே காத்துட்டு இருக்கிற நிலைமையில நீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய தூணா மாற போறீங்க. உங்களை பெத்தவங்க உங்களை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய அந்தஸ்து அடைய போறீங்கங்க. சொத்து பத்து வாங்குறதுல உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் எப்படி விலக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பல வருஷமா ஒரு சொந்த வீடு கட்டணும்னு திட்டம் போட்டுட்டே இருந்திருப்பீங்க. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தடையாகிட்டே இருந்திருக்குமுங்க. பேங்க் மூலமா கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காம இழுத்துடிச்சிருக்கலாமுங்க. இல்லைன்னா கையில காசு சேராம செலவாகிட்டே இருந்திருக்கலாமுங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுங்க. உங்களுக்கு எங்கிருந்தோ ஒரு பெரிய பண உதவி கிடைக்க
இருக்குமுங்க. நீங்க நினைச்சதை விட ரொம்ப பிரம்மாண்டமா உங்க கனவு இல்லத்தை கட்டி முடிப்பீங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குற யோகமும் உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்குதுங்க. நீங்க புது வண்டி வாங்கி அதுல உங்க குடும்பத்தோட சந்தோஷமா கோவிலுக்கு போற அந்த ஒரு நாள் ரொம்ப சீக்கிரமா வரப்போகுதுங்க. அடமானத்துல இருக்கிற நகைகளை எல்லாம் மீட்டு திரும்பவும் உங்க பீரோல வைப்பீங்க. இவ்வளவு நாளா மத்தவங்க முன்னாடி ஒரு மாதிரி கூனி குறுகி நின்னுட்டு இருந்த நீங்க இனிமே நெஞ்ச நிமித்தி கெத்தா நடக்க போறீங்க. உங்க உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் கிடைக்க போற மிகப்பெரிய சன்மானம் தான் இதுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த புது உறவால உங்க மனசுல ஏற்பட போற அந்த ரசவாதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சில பேருக்கு காதல் தோல்வியால மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கும். இனிமே நமக்கு காதலே வராது, கல்யாணமே வேணாம்னு ஒரு விரக்தியில இருந்திருப்பீங்க. ஆனா உங்களோட அந்த காயங்களை எல்லாம் ஆத்துறதுக்காகவே ஒரு ஜீவன் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போகுதுங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு உங்க பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் வேரோட புடுங்கி எரிஞ்சிருங்க. ஒருத்தர் நம்மளை இவ்வளவு தூரம் காதலிப்பாங்களா, இவ்வளவு தூரம் தாங்குவாங்களான்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க உங்க மேல உயிரியே வச்சிருப்பாங்க. கல்யாணமாகி ரொம்ப நாளா கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள் வந்து பிரிஞ்சிடலாம்னு கூட சில பேர் நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த மாதிரியான தப்பான முடிவுகளை எடுக்காதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த பிடிவாதம், கோபம் எல்லாம் உடைஞ்சு போய் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் வீச போகுதுங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாமே நல்லபடியா மாறுமுங்க. முகம் முழுக்க சிரிப்போட நீங்க வாழப்போற காலம் வந்துருச்சுங்க. எல்லாமே சிறப்பா அமையுமுங்க. துளாராசி பெண்களை பத்தி இப்ப நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. இத்தனை நாளா உங்க குடும்பத்துக்காக உங்க ஆசைகள் எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு ஒரு மெஷின் மாதிரி தான் நீங்க உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கவோ இல்ல உங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் சொல்லவோ யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குமுங்க. சொந்தமா வீட்டுல இருந்தபடியே ஏதாவது ஒரு தொழில் செய்யணும். குறிப்பா உங்க திறமையை வச்சு துணி வியாபாரம் பண்றது, இல்லைன்னா அழகு நிலையம் வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு நீங்களும் உங்க சொந்த காலில் நிக்கணும்னு ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்குங்க. ஆனா அதுக்கு சரியான பண உதவியோ இல்ல குடும்பத்துல இருந்து ஒரு சின்ன ஆதரவோ கூட இது வரைக்கும் கிடைச்சிருக்காதுங்க. ஆனா இனிமே நிலைமை தலைகீழா மாறப்போகுது. அந்த புது உறவோட வருகைக்கு அப்புறம் உங்களுக்கான வழிகள் தானா திறக்குமுங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல ரொம்ப பெரிய லெவல்ல ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களை உதாசனப்படுத்தினவங்க முன்னாடி ஒரு கெத்தான நிலைமையில நீங்க போய் நிற்பீங்க. உங்களுக்கான ஒரு தனி அடையாளம் கிடைக்க போகுதுங்க. வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுல இருக்கிற ஒரு பெரிய பயம் இனிமே விலகிடுமுங்க. நம்மளை கடைசி காலத்துல யார் பார்த்துக்க போறாங்க, நம்ம பிள்ளைங்க நம்மளை நல்லபடியா பார்த்துக்குவாங்களாங்கிற அந்த கவலை இனிமே உங்களுக்கு தேவையில்லை. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகுமுங்க. உங்க பசங்க உங்களை ரொம்ப நல்லபடியா கவனிச்சுக்குவாங்க. பேரன் பேத்திகளோட விளையாடிட்டு உங்க வாழ்க்கையோட மீதி நாட்களை ரொம்ப நிம்மதியா கழிக்க போறீங்க. உங்க உடம்புல இருந்த சின்ன சின்ன வலிகள் கூட அந்த மன நிம்மதியாலேயே தானா சரியாகிடுமுங்க. பல வருஷமா நீங்க போகணும்னு நினைச்சு தள்ளி போட்ட ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு உங்க குடும்பத்தோட போய் சாமி கும்பிடுற ஒரு பாக்கியம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே கிடைக்க போகுதுங்க. இது எல்லாமே சுக்கிர பகவான் உங்க மேல வைக்க போற ஒரு பெரிய கருணை தான் சொல்லணுமுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க செய்ய போற சில சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு பெருக்குமுங்க. இது வரைக்கும் உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்திருக்கும். உங்க வீட்டுல கூட எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவு இருந்துட்டே இருந்திருக்குங்க. ஆனா இனிமே உங்க வீட்டை எப்பவுமே ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. காலையிலும் சாயந்தரமும் வீட்டுல சாம்பிராணி போடுறத வழக்கமா வச்சுக்கோங்க. அந்த வாசம் உங்க வீட்டுல இருக்கிற கெட்ட சக்திகளை எல்லாம் துரத்தி அடிச்சிடுமுங்க. அதே மாதிரி உங்க பேச்சிலையும் ரொம்ப இனிமையை கடைபிடிக்க ஆரம்பிங்க. யார் உங்ககிட்ட வந்து சண்டைக்கு நின்னாலும் நீங்க ரொம்ப பொறுமையா சிரிச்சுட்டே பதில் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு விலகிடுங்க. ஏன்னா உங்க பொறுமை தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம்ங்க. உங்களை கோபப்படுத்தி உங்க நல்ல நேரத்தை கெடுக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீங்க அவங்க விரிக்கிற வழியில விடக்கூடாது. உங்க முழு கவனமும் உங்க இலக்கை நோக்கியும் உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கணுங்க. துளாராசி நேயர்களே, நீங்க ரொம்ப பெரிய ஆளாக போறீங்க. உங்களுக்கான அந்த ராஜயோக காலம் உங்க கதவை தட்டப்போ ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்க வாழ்க்கையில் நடக்க போற இந்த பெரிய மாற்றங்கள் வெறும் பணத்திலேயோ இல்ல உறவுகள்லயோ மட்டும் இருக்காது. உங்க தனிப்பட்ட குணாதிசயங்கள்லயும் உங்க தோற்றத்திலையும் கூட ஒரு பெரிய மறுமலர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க. இத்தனை நாளா எந்த ஒரு விஷயத்திலையும் பெரிய ஈடுபாடு இல்லாம எனக்கு என்னன்னு இருந்து நீங்க இனிமே உங்களை நீங்களே ரொம்ப நேசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே ஒரு புது தோற்றம் கொடுக்கணும்னு உங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை தானா துளிர் விடுமுங்க. புதுசா முடி திருத்தம் பண்ணிக்கிறது, இல்லைன்னா உங்க முகத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப நேர்த்தியா ஒரு தாடி வளர்த்தி மாத்தி அமைக்கிறதுன்னு உங்க தனிப்பட்ட அழகு மேல அதிக கவனம் செலுத்துவீங்க. சுக்கிரன் உங்க ராசியில வலுவா உட்காரும் போது இயற்கையாகவே இந்த மாதிரி உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ரொம்ப இயல்பா வருமுங்க. நீங்க போட்டுக்கிற உடைகள்ல கூட ஒரு பெரிய மாற்றம் இருக்குமுங்க. மற்றவங்க உங்களை பார்க்கும்போது என்ன இவ்வளவு நாளா சாதாரணமா இருந்தவங்க இப்ப இவ்வளவு அம்சமா மாறிட்டாங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க பழக்க வழக்கங்கள் எல்லாம் ரொம்ப ஈர்க்கக்கூடிய வகையில மாறப்போகுதுங்க. இது எல்லாமே உங்க மனசுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடுதாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச சில புது புது விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. இவ்வளவு நாளா வேலை
வேலைன்னு ஓடிட்டு இருந்த உங்க மூளைக்கு இப்போ ஒரு சின்ன ஓய்வு கொடுக்க நினைப்பீங்க. சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது உங்க பழைய புகைப்படங்களை எல்லாம் எடுத்து பார்த்து அதில் இருக்கிற குறைகளை எல்லாம் சரி செஞ்சு ஒரு நல்ல பின்னணியில் உங்கள் முகத்தை வச்சு மாற்றி அமைச்சு பார்க்கறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் ரொம்ப ரசித்து ஈடுபட ஆரம்பிப்பீங்க. உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு கலைநயம் இருந்துகிட்டே இருக்குமுங்க. உங்கள் கற்பனை திறன் பல மடங்கு அதிகரிக்குமுங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கான ஆடைகள் சம்மந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்ட மழை அடிக்க போகுதுன்னு தான் சொல்லணுமுங்க. நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு வியாபார பெயரோட ஆரம்பிக்கணும்னு நினச்சா கூட அது மக்கள் மத்தியில் ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு பெரிய வரவேற்பை வாங்கிடுங்க. அந்த அளவுக்கு உங்கள் நேரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகுதுங்க. வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகிற காலம்ங்க. இது இவங்க மனசுக்குள்ளே ரொம்ப வருஷமாக அடைஞ்சு கிடந்த ஒரு சில ஆசைகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தயக்கமே இல்லாமல் செஞ்சு முடிப்பீங்க. முன்னாடியெல்லாம் ஒரு விஷயத்தை செய்யணும்னா 4 பேர் என்ன நினைப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தப்பாக பேசுவாங்களோன்னு ரொம்ப யோசிப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு தேவையற்ற பயமும் உங்களுக்கு இருக்காதுங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ, உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை ரொம்ப தைரியமாக செய்வீங்க. உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு வழிகாட்டவும், உங்களுக்கு ஆதரவாக நிற்கவும் அந்த புது உறவு உங்கள் கூடவே நிழல் மாதிரி எப்போவுமே இருப்பாங்கங்க. அவங்க கொடுக்குற அந்த ஊக்கம் உங்களை வானத்தில் பறக்க வச்சிரும். இது வரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாமே உங்களை முன்னாடி வந்து கை கட்டி நிற்கிற அளவுக்கு உங்கள் அந்தஸ்து உயரப்போகுதுங்க. துளாராசி நேயர்களே, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டியாச்சு. இனிமேல் உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான கவிதை மாதிரி மாறப்போகுதுங்க. அதை முழுமையாக அனுபவிங்க. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இன்னொரு பிரம்மாண்டமான விஷயத்தை பற்றி நான் சொல்லி ஆகணுமுங்க. இத்தனை வருஷமா நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்கள் முந்தைய ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச கர்ம வினைகளோட பலன் தாங்க. ஆனால் அந்த கஷ்டகாலம் எல்லாம் இப்போ முழுசாக முடிஞ்சு போச்சுங்க. நீங்கள் சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் உங்கள் குலதெய்வம் இப்போ உங்களுடைய வட்டியும் முதலுமா சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க போகுதுங்க. உங்கள் ஜாதக கட்டத்தில் சுக்கிர பகவான் ரொம்ப வலுவான இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை வாரி வழங்க போகிறாருங்க. இது வெறும் அதிர்ஷ்டம் கிடையாதுங்க. நீங்கள் செஞ்ச தியாகங்களுக்கும் உங்கள் நேர்மைக்கும் பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம்ங்க. அந்த புதிய உறவு உங்கள் வாழ்க்கையில் நுழையும் போது ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. அவங்க உங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான பந்தம். அவங்க வரவால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகி நீங்கள் போக போகிற பாதை ரொம்ப பிரகாசமாக மாறப்போகுதுங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த மிகப்பெரிய வெற்றியும் பணவரவையும் நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் முழு திறமையும் அடங்கி இருக்குதுங்க. திடீர்னு கைக்கு நிறைய பணம் வரும்போது மனுஷங்க மனசில் ஒரு சின்ன கர்வம் வர்றது ரொம்பவும் இயல்புதாங்க. ஆனால் நீங்கள் அந்த தவறை செஞ்சிடக்கூடாது. எப்பவுமே உங்களை சுற்றி இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டே இருங்க. முதியோர் இல்லவங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்ச சாப்பாடோ இல்லை துணிமணியோ தானமாக கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு புண்ணியத்தை இன்னும் பல மடங்கு ஏற்றி கொடுக்குங்க. பணம் காசு வர வர உங்கள் பொறுமையும் அதிகமாக இருக்கணுங்க. யார் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டால் அவங்கள தரம் பிரித்து பார்க்காம உங்கள் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அந்த உதவியை மனசார செய்யுங்க. உங்கள் நல்ல மனசுக்கு அந்த குலதெய்வம் எப்பவுமே துணையாக நிற்குமுங்க. உங்கள் தலைமுறைக்கு எந்த கஷ்டமும் வராதுங்க. அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை அந்த தெய்வ சக்தி உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா கசப்பான விஷயங்களையும் ஒரு கெட்ட கனவாக நினச்சி முற்றுப்புள்ளி வச்சிடுங்க. இனி நடக்க போகிற நல்ல விஷயங்களை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக யோசிக்க ஆரம்பிங்க. தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு 10 தடவை சொல்லிக்கோங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் உங்கள் மூளைக்குள்ளே ஒரு பெரிய நல்ல அதிர்வலையை உருவாக்குங்க. நீங்கள் எதை ஆழமாக நம்புறீங்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறும் அப்படிங்கிறது இயற்கையோட விதிங்க. நீங்கள் அதை முழுசாக புரிஞ்சுக்கணுமுங்க. உங்களுக்கான அந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் கையை பிடிக்கும் போது நீங்கள் எத்தனை வருஷமாக தேடி அலைஞ்ச அந்த உண்மையான நிம்மதி உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமுங்க. அந்த நிமிஷத்துக்காக நீங்கள் ரொம்ப ஆசையாக காத்துட்ருங்க. உங்களுக்கான ராஜயோக காலம் முழுமையாக தொடங்கிடுச்சுங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இந்த அருமையான காலகட்டத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்க. துளாராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக மாறப்போகுதுங்க. இந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் உங்கள் நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் எப்படி நனவாக போகுதுன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. குறிப்பாக சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும், அதுவும் பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஆடை நிறுவனத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு தனித்துவமான நிவிக் அப்படிங்கிற பெயரில் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தா அது ஒரு முழு ஆதரவாக அந்த நபர் உங்கள் கூடவே இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவங்களோட ஊக்கம் உங்களுக்கு இருக்குமுங்க. இத்தனை நாளாக நம்மளால் முடியுமா, முதலீட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தயங்கி நின்னா உங்களுக்கு அவங்க ஒரு பெரிய தூணாக இருந்து எல்லாத்தையும் சாதிச்சு காட்டுவாங்க. உங்களோட அந்த நிறுவனத்துக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை கூட, அதாவது அந்த நிறுவனத்தோட சின்னம் எப்படி இருக்கணும், அந்த துணியில் தைக்கிற முத்திரையோட வடிவமைப்பு எப்படி இருக்கணும், ரொம்ப நுணுக்கமாக அவங்க கூட உட்கார்ந்து விசாரிச்சு ஒரு சிறப்பான முடிவை எடுப்பாங்க. உங்களோட ஒவ்வொரு கற்பனைக்கும் அவங்க உயிர் கொடுப்பாங்க. இது உங்களோட மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு பலனா
அடித்தளமா அமையுங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீக்கிரமாவே உங்க தொழில் மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை பெறுங்க. இதெல்லாம் சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு செய்ய போற மிகப்பெரிய நன்மைகள்ங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பெரிய நிம்மதி குடியேறும் போது தானாகவே உங்க உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமா மாறுங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான சாப்பாட்டு விஷயங்கள்ல இருந்து உங்க தூக்கம் வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க ரொம்ப அக்கறையா பார்த்துக்க போறாங்க. அவங்க கொடுக்குற அந்த அரவணைப்புல நீங்க இத்தனை வருஷமா பட்ட அத்தனை வழிகளும் காணாம போயிடுமுங்க. துலா ராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டமே இல்லை, பார்க்காத அவமானமே இல்லை. ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற நேரம் வந்துருச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பொன்னான நாளா மாறப்போகுதுங்க. நீங்க வச்சது சட்டம், நீங்க சொல்றதுதான் வார்த்தைங்கிற அளவுக்கு உங்க அதிகாரம் ஓங்க போகுதுங்க. யாருக்காகவும் உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்காம ரொம்ப கம்பீரமா நீங்க வாழ போற காரணம் இது. உங்க கவலைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கான அந்த ராஜ வாழ்க்கையை முழுமையா வரவேற்க தயாராகுங்க. உங்க முகத்துல இனிமே எப்பவுமே ஒரு அழகான சிரிப்பு இருந்துகிட்டே இருக்குமுங்க. உங்க வாழ்க்கையை ரொம்ப அழகா மாத்தி அமைக்க போற ஒரு ஆத்மாத்மான உறவு உங்க கூடவே இருந்து உங்களை பெரிய உச்சிக்கு கூட்டிட்டு போக போகுதுங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த ஒவ்வொரு விஷயமும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கணும்னு நான் முழுமையா நம்புறேங்க. ஏன்னா எத்தனை வருஷமா இருட்டுல தவிச்ச உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய விடிவெளி கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கான அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போற நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சுங்க. அந்த உண்மையான உறவு உங்க மொத்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து போகுதுங்க. உங்க நல்ல மனசுக்கு எப்பவுமே எந்த கெடுதலும் நடக்காதுங்க. பிரபஞ்சம் உங்களை எக்காரணத்தை கொண்டும் கைவிடாதுங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பொக்கிஷத்தை இயற்கை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. இதை முழுமையா நம்பி உங்க வேலைகளை ரொம்ப சுறுசுறுப்பா ஆரம்பிங்க. தினமும் காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது நம்பிக்கையோட எந்திரிங்க. எல்லாமே எனக்கு நல்லதாவே நடக்கணும் உங்க மனசுக்குள்ள ஒரு 100 தடவை சொல்லிக்கோங்க. உங்க எண்ணம் தான் உங்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாயஜாலத்தை நீங்க ரொம்ப சீக்கிரமே கண்கூடா பார்க்க போறீங்க. அதனால எந்த ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்படாதீங்க. உங்க இலக்கை நோக்கி மட்டும் உங்க பயணம் இருக்கட்டுமுங்க. இந்த பதிவை முழுமையா கேட்டவங்களோட எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்ங்க. உங்க வாழ்க்கையில இந்த நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா உங்க அனுபவங்களை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க. உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் நம்பிக்கை பெறணுமுங்க. இந்த இந்த புது நம்பிக்கை பிறந்திருந்தா கீழே உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.